ம். இதான் அந்த பதவி தரும் எந்திரம். பதவி தரும் எந்திரம். அந்த காலத்தில் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்காலத்தில் ஒரு 9 கட்டம் போட்டு எல்லாத்துக்கும் நம்பரை போடுவாங்க. எல்லாம் கூட்டினா ஒரே மாதிரி நம்பர் வரும். அந்த அந்த நம்பர் வந்து ஒரே ம். கமலாகரன் தெரியுது. சன்னதி இருங்கண்ணா இருங்க. ம். மங்கள விநாயகர் சன்னதி. மங்கள சுப்பிரமணியர், மங்கள மகா விஷ்ணு, மங்கள மகா விஷ்ணுவா, ஸ்ரீ மகாவிஷ்ணு, மங்கள சுப்பிரமணியர், வள்ளிதேவ சேனாபதி சமேத, வள்ளிதேவ சேனாபதி சமேத மங்கள சுப்பிரமணியர். என்னை மட்டும் பார்த்துறாங்க. இவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றிடு. அங்காரகன் செவ்வாய் தனிச்சன்னதி. காலபைரவர், சனீஸ்வரர், சூரியன், மகா கணபதி. பார்த்து போகிறாரப்பா. அங்காரகன் வழிபட்ட தலம். கொடிமரத்தவரையே இறக்கும் முடிச்சு. அங்கிட்டு தள்ளி இருந்துடுறாடி. சூட்சுமபுரீஸ்வரர் ஆலய திருச்சிறுகுடி தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருமுப்பால் மண் சாதாயில திடமலி மதிலனி சிறுகுடி மேவிய படமழி யரவுடையீர படமழி யரவுடை ஈருமை பணிப்பவர் அடைவது மமருலகதுவே. சிற்றிடையுடன் மகிழ் சிறுகுடி மேவிய சுற்றிய சடைமுடியீர சுற்றிய சடைமுடியேறும் தொழுகணல் உற்றவருணி பிணி இளரே என்று 11 பாட்டுக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தலத்திற்கு பாடியுள்ளார். அருமையான தலம். அனைத்து மங்களம் உண்டாவதற்காக திருக்கோயில் வழிபட வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாட்டை பார்த்தீங்களா? அடைவதும் அமர்வுல அதுவே யாரெல்லாம் தரிசனம் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் கைலாய பிராப்திங்கிறாரு. முதல் பாட்டிலேயே அடைவதும் அமருலக அதுவே. அவ்வளோதான். இந்த கோயில தரிசனம் பண்ணவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. பிட்டமணி மதிலனி சிறு குட்டி மேவிய இன்னும் சரி சிறப்பு நம பார்வதி பதவே ஹர மகாதேவா. இது வந்து சிறுகுடி அப்படிங்கிற சிவாலயம், திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரம். திரு சிறுகுடி
சிறு பிடி தான் மருவி சிறுகுடியாக இருக்குது. திருங்கிற க்ஷேத்திரத்தோடு சேர்ந்து திருச்சிறுகுடிங்கிற க்ஷேத்திரமாக இருக்குது. இது வந்து 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். கிட்டத்தட்ட இந்திய தேதிக்கு 1400 வருடங்கள் பழமையான ஸ்தலம். பார்வதியினாலே பிடித்து வழிபட்ட ஊர் சிறு பிடி, அதுதான் சிறுகுடி. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட சிவாலயங்கள். சுவாமி மங்களநாதர், அம்பாள் மங்களாம்பிகை, குளம் மங்கள தீர்த்தம், விநாயகர் மங்கள விநாயகர், சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர், எல்லாமே மங்களமாக இருக்கக்கூடிய நித்திய மங்கள க்ஷேத்திரம் இது. இங்கே கோயிலுக்குள்ளே வந்துட்டாலே எல்லாமே சுபத்தன்மையை உள்ள ஸ்தலங்கமாக இருக்க சன்னதியாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இது. சுவாமிக்கு சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். ஜீவாத்மாவுக்கு புரியாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர். நமக்கு எதெல்லாம் தெரியாதோ அதையெல்லாம் இவருக்கு தான் விடை தெரியும், அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இங்கே சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்கிறோம். பதவின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அரசியல் தான், எடுத்தோடனே நிறையா பெரிய போஸ்ட்டு தான் நினைக்கிறோம். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கடமைகளை தான் பதவினே சொல்லியிருக்கு. நாம் செய்ய வேண்டிய தினசரி வேலைகள் தான் நம்ம கடமை, அதை தான் பதவின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 2 பதவிகள் இருக்குது. நம்மளுடைய இந்து மனம் அதை தான் சொல்லுது. குடும்பத்தை பாரு, அப்புறம் குடும்பத்துக்காக சமுதாயத்தை பாரு அப்படின்னு தான் நமக்கு சொல்லுது. அப்போ குடும்பம் சார்ந்த உறவுகள் எல்லாம் ஒரு பதவி. நமக்கு எல்லாம் வந்து ஸ்தான பலம் சொல்லுவோம். அப்பாங்கிற ஒரு பதவி, அம்மா என்பது ஒரு பதவி, கணவன் என்பது ஒரு பதவி. அவங்களுக்குன்னு சில உரிமைகள், அவங்களுக்குன்னு சில கடமைகள், அவங்களுக்குன்னு சில அங்கீகாரங்கள் இந்த சமுதாயம் கொடுக்கும். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேலைக்கு போகும். தொழில், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, புகழ், இதெல்லாம் ஒரு பதவி. அப்போ இது 2ம் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை. அதை 2ஐயும் கொடுக்கக்கூடிய தலம் இந்த தலம். அதுதான் பதவி தரும் தலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பதவிக்கும் இந்த சிவாலயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, செவ்வாயும் சூரியனும் வழிபட்ட ஸ்தலம். ஜாதகம் பக்கம் போயிடும். ஜோசியத்தில் 2 கிரகங்கள் தான் பதவியை கொடுக்குது. ஒன்று சூரியன், தலைமை பண்பு, அரசாங்க உத்தியோகம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் இது ஒன்று. நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள்னு போட்டிங்கன்னா இந்த திருச்சிறுகுடி அப்படின்னு ஒன்று காட்டும். பாஸ்கரன், பாஸ்கரன்னா சூரியன். சூரியன் பூரித்த தலங்கள் 5 சூரியன். அப்போ இந்த சூரியன் இதில் இந்த திருச்சிறுகுடியும் ஒன்று. இன்னொன்று செவ்வாய். செவ்வாய் என்பது மங்களனாக இருக்கிற சுபத்தன்மை பெற்ற ஸ்தலம். ஏன்னா செவ்வாய் ஜாதகத்தில் ஜோசியர் எல்லாமே வந்து கெட்டவனா பாவின்னு தான் ஜாதகத்தை சொல்லியிருக்கு. இங்கே செவ்வாய் பாவி கிடையாது. எங்களை பொறுத்தவரை இங்கே மங்களன். அதனால சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை போக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஸ்தலம். அதனால தான் இது 2 கிரகம் பூஜை பண்ணத்தினால தான் இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிக்கு அபிஷேகம், சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் என்பதே கிடையாது. பார்வதி கையால் உருவாக்குறதுக்கும் பார்வதியுடைய கைரேகை தழும்புகள் சுவாமி மேலே இருக்கு. அதனால எப்போதும் கவசத்தினால் மூடப்பட்டே இருக்கு. சுவாமிக்கு அபிஷேகம் என்பது எக்காலமும் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு காலையில் வந்து தந்தனாதி தைலம், பொழுது ஜவ்வாது எல்லாம் கலந்து சுவாமிக்கு தைலக்காப்பு பண்ணி ஒவ்வொரு அமாவாசையும் காலையில் காலசந்தி போது 9 மணிக்கு காலசந்தி பூஜை நடக்கும். இந்த காலசந்தி பூஜையிலேருந்து ஒரு மணி நேரம் தரிசனத்துக்காக திறந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே அபிஷேகம்ங்கிறது சிவனுக்கு எக்காலம் கிடையாது. மற்ற சுவாமிக்கெல்லாம் அபிஷேக ஆராதனைகள் உண்டு. இதில் எல்லா விசேஷமும் இந்த கோயிலில் உண்டு. 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு. இந்த ஆலயம் மாசி மாதம் பிரம்மோற்சவம். மாசி செவ்வாயை கணக்கு பண்ணி மாசி கடைசி செவ்வாய் தீர்த்தவாரி உற்சவம். இங்கே இருக்கிற மூர்த்திக்கு சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அப்படின்னு பேர். சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி, கணவன் மனைவி ஒற்றுமையை சொல்லக்கூடியது. மனைவியே சந்தோஷத்தில் அனைத்த நாயகர் அப்படிதான் இங்கே சிவபெருமான். எல்லாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் இருந்தது. இங்கே தெற்கு பிராகாரத்தில் ஒரு கல்வெட்டு எந்திரம் இருக்குது. பதவிக்கான எந்திரம் 10ஆம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்டது. அது தமிழ் எண்களால் இருக்குது. மேஜிக் ஸ்கொயர்லாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க. அதுதான் பதவிக்கான எந்திரம்னு அறியப்பட்டது. அதனால் நீங்கள் அதை கை வச்சு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய எண்ண அலைகளை ஈர்த்து கொடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அந்த எந்திரத்துக்கு தெரியும். நம்ம ஸ்கேனர் இப்போ இருக்கிற ஸ்கேனருடைய முதல் பதிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் இங்கே வந்து நீங்கள் என்ன நினைச்சாலே ஒரு சுவாமி தெரிஞ்சிடும். அதனால தான் இங்கே சுவாமிக்கு சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படி என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு இங்கே. அதுதான் இந்த ஸ்தலத்துடைய பார்க்கலாம். சித்து கோயில் இருக்கிறத பார்க்கலாம். சுற்றி வந்து எத்தனை மணி கோயில்? காலை 7லிருந்து 12 மணி வரைக்கும் கோயில் இருக்கு. சாயந்தரம் 4லிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் கோயில் திறந்து. பள்ளியறை பற்றி எல்லாமே உண்டு. இங்கே பள்ளியறை கிடையாது. இங்கே இருக்கிற கோயிலில் சில கோயிலில் பள்ளியறை என்பது இல்லாமல் இருக்குது. அர்த்தஜாமும் உண்டு. அர்த்தஜாம பூஜை உண்டு. 4 கால பூஜை நடக்குது. இதுக்கு வந்து கும்பகோணம் மார்க்கெட்லேருந்து நீங்கள்
காரில் தான் வரணும். இங்கே நேரடி பஸ் வசதி கிடையாது. கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் மாவட்டத்தில் மாந்தைங்கிற ஒரு இடத்துல இறங்கி அது வழியாக கார்லேயோ இல்லை ஆட்டோலையோ வரலாம். இல்லை கும்பகோணத்துலேருந்து பூந்தோட்டம் மார்க்கம் அந்த கோரம்பக்கம் பஸ்ஸில் கடகம்பாடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து தனியார் வாகனத்தில் வரலாம். காரில் வந்தாலும் அந்த ரூட்டில் தான் வரணும். நான் சொல்கிற ரூட் வழியாக கோயிலை ஈஸியாக வந்து அடையணும். சரி, அதுதான் இந்த கோயில். நீங்கள் வந்து இந்த எத்தனை முன்னாலே வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுத்து உங்கள் பேர் திருநாள் என் பேர் கார்த்திகேயன் கொடுத்த கோயிலுடைய அர்ச்சகர். சரி 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 அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். சரி நன்றி. சரி